சமர் ஓர் முன்னாள் போராளியின் இன்றைய வாழ்க்கை நிலை. எனது இந்த பயணமானது பல தேடல்களுக்கு மத்தியில் தொடங்கியது. எம் ஈழ வரலாற்றில் பல இரத்தக்கரை படிந்த நாட்களின் வரலாறு உண்டு. பல கட்டிடங்கள் தார் ரோட்டென்று காணப்படும் இன்றைய இந்த நிலைக்கு அப்பால் பல இரத்தக்கரைகள், பல உயிர்கள் என்று பல வரலாறுகளை கொண்டதாக ஈழமண் காணப்படுகின்றது. அன்று போற்றப்பட்ட போராளிகள் பலர் தங்கள் அங்கங்களை, உறுப்புகளை, உறவுகளை இழந்து வாழ முடியாத துர்ப்பாக்கியர்களாக இருக்கின்றார்கள். பலர் அதிலிருந்து மீண்டு சுமூகமான வாழ்க்கையை தொடர முடியாத துரதிர்ஷ்டசாலிகளாக காணப்படுகின்ற அதே வேளை ஒரு சிலர் தங்களுடைய வாழ்வியலை சாதாரண மக்களின் வாழ்வியலாக்கிக் கொண்டு வாழ்கின்றார்கள். முன்னாள் போராளியான நடேசன் சகாதீசன் எழிலனின் இன்றைய வாழ்க்கை நிலைதான் இது. 9 வருஷம் போராட்டத்தில் ஈடுபட்டினான். தடுப்புக்கெல்லாம் போய்த்தான் 2010ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வந்த நாங்கள் வந்து புதுமுடி கிராமத்தில் வசித்து வாரன். வவுனியா மாவட்டத்திலேருந்து வந்த நான் இந்த விருப்பத்தின் பேர்லாம் நான் வந்த இயக்கத்துக்கு வந்தது. வந்து 2009ஆம் ஆண்டு காலை இழந்த நாள். 2009 1ஆம் மாதம் 27ஆம் தேதி காலை இழந்த நாள். காலை இழந்து அதுக்கு பிறகு தடுப்புக்கு போய் பிறகு ரிலீஸ் ஆக்கினோம். 1 வருஷத்தால் ரிலீஸ் ஆக்கினோம். 7ஆவது ஆண்டு ரிலீஸ் ஆக்கினாங்க. ரிலீஸ் ஆக்கி இப்போ வந்து ஒரு திருமணமாகி ஒரு 4 பிள்ளைகள் இருக்கா எனக்கு, பெண் பிள்ளைகள் 4. 83ஆம் காலத்துக்கு தான் எனக்கு தெரியும் இப்படியான சம்பவங்கள் இங்கே இந்த நாட்டில் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் இந்த போராட்டத்துக்கு போகணுமென்று எனக்கு தோணுது. அதுங்களே 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் வச்சு அப்படியே வந்தேன். அப்புறம் ஓமந்தையில் வச்சு எங்களை ஏற்றினார் தடுப்புக்குன்னு சொல்லி. தடுப்புன்னு தெரிய அவங்க ஆமி கூட்டிகிட்டு போனது. பிறகு போனால் தடுப்பு ஓமந்த மத்திய கல்லூரி முகாமில் தான் வச்சுருந்தது. 2000 பேர் இருந்து நாங்கள் அதில் 10ஆம் ஆண்டு 4ஆம் தேதி 10ஆம் மாதம் 4ஆம் தேதி எங்களை ரிலீஸ் பண்ணவங்க. அந்த ஊனமுற்றோர்ன்ற இதில் கேட்டகரியில் எங்களை ரிலீஸ் பண்ணி விட்டது. என்ன இந்த திருப்பி போய் எந்த இதுலேயும் யுத்தங்களாவது இல்லை ஈடுபடக்கூடாது. எந்தெந்த சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டாலும் நாங்கள் அவையில் இராணுவத்தோடு போய் மீட்டிங்குனாலும் சரி, என்ன உதவி திட்டங்கள்லாம் அவையிட்ட போய்த்தான் வரணும். நாங்கள் அப்படி ஒரு கேட்டகரியில் எங்களை வச்சுருந்தது. அப்புறம் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் இணைச்சிருக்கு அந்த முன்னாள் போராளிகளை. கன்னி வெடியில் தனது ஒரு காலை இழந்த பின்பும் மனதைரியத்தோடு வாழ்க்கையை நடாத்தி வருகின்றார் நடேசன் சகாதீசன். பல்வேறுபட்ட கரைகளை கடந்து இன்று சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். எவ்வாறு மரங்களுக்கு தண்ணீரை ஊற்றுகின்றாரோ அவ்வாறே தனது வாழ்க்கையை மனதைரியத்தோடு இன்றளவும் நடத்தி வருகின்றார். ரெண்டாயிரத்தி ஆண்டு புதுக்குடியிருப்பு சம்மரில் மைன்ஸில் காலை வச்சு போனது. எனக்கு நிறைய பேர் இருக்கு. நான் காலையில் இருக்கல, என்ன ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காங்களே. இன்னும் நாங்கள் இப்போ நேஷ்னல் போனாங்க, கிரிக்கெட் போகிறேன். நான் கிரிக்கெட்டில் இருக்கேன். நான் கொழும்பு நேஷ்னலில் கிரிக்கெட் விளையாடுறேன். நான் 10ஆம் மாதம் ஒரு டூரோ நடக்குமோ, அந்த டூரு போகிறேன். அதில் வின் பண்ணினா தான் வெளிநாடுகள் போகிறது. இந்த நேஷ்னல் குண்டில் போய் 1ஆம் இடம் அடிச்சிட்டு வரேன். நான் குண்டு தட்டில் நான் தான் இங்கே இலங்கையில் ஃபஸ்ட்டாக இருக்கேன். இப்போ பிரச்சனை இல்லை. சில நேரம் புண்ணுவல் விறந்தான் கீழே. நான் இந்த மச்சுவல் விளையாடைக்க மட்டும்தான் பாரது கூட போல் செய்கிறது அப்பைக்க வரும். அப்புறம் அது ஓகே கலட்டினோன்னே 2 நாள் விட்டால் அது ஆறிது. இப்போ நான் முன்னாள் போராளியாக இருக்கைக்கே நான் இந்த கிரிக்கெட்டில் சரியான ஆர்வம். பிறகு கால் இழந்த பிறகும் இந்த கிரிக்கெட்லேருந்து விட்டுருவனோ என்ற ஒரு எண்ணம் இருந்தது, கால் இல்லாமல் போனாலும். ஆனாலும் கிரிக்கெட் விளையாடணுமென்ற ஒரு தன் நம்பிக்கை இருந்தபடியாக நான் அந்த காலை போட்டு பிறகு தடுப்பிலேருந்து வந்து கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்டு வந்து இங்கே சில கிளப்பில் விளையாடுறேன். நான் அதோட உதயசூரியன் கிளப், எங்களோட கிளப் உதயசூரியன் விளையாட்டு கிளப். நாங்கள் அதிலேருந்து நிறைய டூர்னமெண்ட்டுக்கு போய் சில மேட்சுகளை வின் பண்ணினாங்க. அதில் இது வசந்த பத்தால் வச்ச மேட்ச் இது. அதில் நாங்கள் செகண்ட் ப்ரைஸ் இது கிடைச்சது எங்களுக்கு.
50,000 காசும் தந்தவங்களை இது தந்து இது எங்களோட இன்னொரு டூர்னமெண்ட்டில் அடித்தேன் நான் இந்த கப். இது ஃபர்ஸ்ட் கப் தான் செந்தனல் விளையாட்டு கழகத்தில் அடித்தேன். நிறைய டூர்னமெண்ட்டுகளுக்கு போய் நான் இங்கேருந்து மட்டக்களப்பு போயிருக்கேன், திருவண்ணாமலை, கொழும்பு, மன்னர், சகல மாவட்டத்துக்கும் போய் நான் கிரிக்கெட்டில் விளையாண்டது. மற்ற அத்லெட்டிக்குன்னு செய்கிறேன். நான் நிறைய அத்லெட்டிக் செய்கிறேன். தட்டு குண்டு ஈட்டி அதுலேயும் முதலாம் இடமாக வந்து நான் அவ்வளோ கப்புகளையும் எடுத்திருந்தது. அந்த பேட்டருக்கு அது கார்ட்பால் பேட் தான். கார்ட்பால் பேட் நான் முதல் சொப்பால் விளையாடுறேன். பிறகு கார்ட்பாலுக்கு டீமுக்கு செலக்ட் ஆகினோடனே இந்த பேட்டு எனக்கு ப்ரெசன்ட் பண்ணது துபாயிலேருந்து வரைக்கும் ப்ரெசன்ட் பண்ணவர். அதெல்லாம் விளையாண்டு இப்போ நான் கொழும்பு ரீதியாக இதில் போய் விளையாண்டு சில மச்சுகளில் 50 போட்டிருக்கேன். இதில் அதில் பார்த்தா தெரியும், யூடியூபி இதில் போட்டிருப்பாங்க சிலங்கன். இதில் ஒரு 32 6 இந்த பேட்டால் அடிச்சிருக்கேன் நான். அப்போ அடித்து அந்த பேட்டை எனக்கு இங்கே வந்தோடனே துபாயிலேருந்து வரைக்கும் தந்தவர். இது ஜிஏ பேட்டுன்னு சொல்லி பாகிஸ்தான்ட நல்ல பேட்டுன்னு சொல்லி தந்தவர். தந்து இதால் அடித்து இப்போ வின் பண்ணி இப்போ 10ஆம் மாதம் அந்த ஒரு டூர்னமெண்ட்டில் நான் இப்போ பங்கு பெற்றேன். அது எல்லாம் பிரேமதாசாவில் பல்லைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்திக்காங்க. நேஷ்னல் கிரவுண்டெலாம் ஒழுங்குபடுத்தி இருக்குது. போன முறை விளையாடுறதுக்கு நாங்கள் பானாந்திர ஒரு கிரவுண்டில் ஒரே கிரவுண்டில் வச்சபடியாக கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு, இப்போ சில கிரவுண்டுகளில் வச்சுருந்தா எங்களுக்கு ஒரு கிரவுண்டில் வச்சுருந்தா எங்களுக்கு சாதம் கூடி இருக்கும். அதெல்லாம் நாங்கள் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சினோம். போன முறை நாங்கள் தான் செகண்ட். வடமாகாண ரீதியில் வடமாகாண அணியில் தான் செகண்ட், கொழும்பு அணியில் தான் ஃபர்ஸ்ட் அடித்தது. அடுத்த 10ஆம் மாதம் அதில் வின் பண்ணினா நாங்கள் துருவாக அங்கே வெளிநாடுகள் ஒரு நாடுகளுக்கு கொண்டு போவாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதில் நிறைய டூர்னமெண்ட் நாங்கள் கலந்துள்ளோம். வடமாகாணத்தில் எங்களை தீசனண்டாக தெரியும், வடமாகாணம் ஃபுல்லாக தெரியும். ஜப்ஸ்னாலேயும் கப் அடிச்சிருக்கேன். நாங்கள் வவுனியா எல்லா இதுலேயும் நான் கப் அடிச்சிருக்கேன். முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டத்துலேயும் கப்புகள் அடிச்சிருக்கேன். ஆனால் நான் இந்த இதுலேயும் பாறையில் இந்த இன்டர்நெட்டில் நான் பாரதே இல்லை, அது பாவித்ததும் இல்லை. வடிவை பார்த்தா தெரியும் எல்லோரும். முதல் போராட்டத்தில் இருந்தபடியாக நாங்கள் படிப்புகள் சம்மந்தமாக நாங்கள் ஈடுபாடு இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தில் இருக்கும்போது எங்களோட பிள்ளைகளை படித்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு தான் எங்களோட நோக்கம். அந்த பிள்ளைகள் படித்து தான் இந்த சமுதாயம் நிறைய பேர் படிக்காமல் தெரிகிறாங்க. எங்களோட பிள்ளைகளே நாங்கள் இந்த சமுதாயத்தில் படிப்பித்து வளர்க்கணுமன்ற ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாங்கள் படித்து முன்னேறணும், இந்த பிள்ளைகள் படித்து முன்னேறணுமென்று நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாட்டுக்கும் இந்த வேலைகளுக்கு போய் இந்த பிள்ளைகளை நான் படிப்பிக்கணுமென்றதுக்காகத்தான் நான் இந்த கூலி வேலைகள், இந்த செக்யூரிட்டி வேலைகளுக்கு போய் உழைச்சி முன்னேறணும், படிப்பால் முன்னேற்றணுன்றதுக்காகத்தான் நான் இந்த செக்யூரிட்டி வேலைக்கு போகிறேன். கண்டு மனங்கள் கனத்ததா, உதைத்த எங்கள் உடலின் காட்சி கண்டு உள்ளம் துடித்ததா. உங்கள் முகம் எப்போது காண்போம், உங்கள் கல்லறைகளே தேடியே அலைந்தோம். தங்கத் தலைவனை தேடி நாங்கள் தினம் தினம் அலைகின்றோம்.
இந்த வாழ்க்கை பிரச்சனை இல்லை, இப்போ ஒரு சந்தோஷமாக இருக்குது. முதல்ல சந்தோஷமாக தான் இருந்த நாங்கள், இப்போவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறேன். கடந்த கால வடுக்கள் இருந்த போதும் இன்றைய வாழ்க்கையை ஏற்று வாழ்ந்து வரும் ஓர் அதிர்ஷ்டசாலியான முன்னாள் போராளியான நடேசன் சகாதேசன் இளைஞனின் இன்றைய வாழ்க்கைதான் இது.